தமிழக மக்கள் உண்மையை உணர வேண்டும், உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். இந்த வீடியோ ஒவ்வொரு தொலைக்காட்சிகளையும் நான் பார்த்து அதை உண்மை தன்மையை அறிஞ்சு இந்த கொலையில் கேஸ் நடத்திய சில போலீஸ் அதிகாரியோடைய பேட்டிகளை சேகரித்து அவர்கள் சொன்ன பதில்களை வைத்து இந்த வீடியோ தயார் செய்தேன். கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர் தீவிரவாதி பாஷாபாய். அந்த பாஷாபாயோடைய மகன் சீமான் அவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறார். என்னடா பாஷாபாயோடைய மகன் சீமான் என்று நான் சொல்வேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், அவரே தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது பாஷாபாய் அப்பான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறார். அதுபோல் தனியரசு அவரும் என் அண்ணங்கிறார். அதாவது பாஷாபாயோடைய மகன் சீமான், பாஷாபாய் அப்பாவுக்கு பிறந்தவர் தனியரசு, அவர் கொங்கு நாடுன்னு ஏதோ பேரவை வச்சு நடத்துகிறார். பாஷாபாய் என்பவர் பெரிய தியாகிலாம் கிடையாது. அவர் கோவை குண்டுவெடிப்பில் அவர் ஒரு பிளான் போட்டு கொடுத்தவர், முக்கிய குற்றவாளி. அவரால் கிட்டத்தட்ட கோவையில் மட்டும் 58 பேருக்கு மேலே செத்துருக்குறாங்க. அது இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல பாம்பு வச்சதில் 12 பேர், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்குள்ளே பாஷாவால் இறந்துருக்குறாங்க. இந்த புகைப்படத்தில் தெரிகிற போலீஸ் அதிகாரி இவர் ஆதாரபூர்வமாக தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டி கொடுத்த ஒளிப்பதிவும் என்னிடத்தில் இருக்கிறது. யாராச்சும் என்னிடம் கேட்டால் அந்த ஒளிப்பதிவை நான் அவர்களுக்கு அனுப்புகிறேன். இதை ஒரு பிரச்சனைன்னு கொண்டுட்டு வந்தால் இந்த ஒளிப்பதிவை அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஏன்னா போலீஸார் அவர்களுடைய பதிவை வச்சு தான் நானே இந்த பதிவை வெளியிடுறேன். ஏன்னா யாரையும் சர்வசாதாரணமாக குற்றவாளி என்று நம்ம சொல்ல முடியாது, சொல்ல அதிகாரம் கிடையாது. தலைவர் சீமான், திருமாவளவன் அவருடைய கட்சி, இந்த 2 கட்சிகளும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாத செயல்களை பேசக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கும். இவங்ககிட்ட மட்டும் நீங்கள் ஆட்சியை கொடுத்தா தமிழ்நாட்டை கண்டிப்பாக சுடுகாடாக ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மேன்கள். அதுக்கு உதாரணம் சீமான் பேசின அந்த ஆடியோ கேளுங்க. அவரே ஒத்துக்கிறாரு, பாஷாபாயோடைய மகன் நான் தான். அவருடைய ஆடியோவும் இருக்குது, இப்போ தனியரசோடைய ஆடியோவும் இருக்குது. கொஞ்சம் நீங்களே கேளுங்க. மக்கள் வயசாயிடுச்சு அப்பாவுக்கு, நீ இப்படியாவது போராடி எனக்கு விடுதலை வாங்கி கொடு, இனிமேல் கடைசி காலத்தில் நான் பேரம்பேத்திகளோடு இருந்துட்டு இப்படி என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நான் தழுதலுக்க பேசுவாங்க. அது இன்னும் என் காதுகளில் கேட்டுட்ருக்கு. அப்போ நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கப்பா என்று நான் அப்போல்லாம் வாக்குறுதி கொடுத்தேன். சொல்லும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள்ங்கிறாங்க. சீமான் அவர்கள் அப்பாவி கைதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவி கைதிகள் கிட்டத்தட்ட அவர்கள் வச்ச பாம்பில் கோயம்புத்தூரில் வெடித்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே காயம், கையிலேருந்து காலிலேருந்து மூக்கிலேருந்து கண்ணிலேருந்து எத்தனை பேர், 200 பேருடைய குடும்பம் என்ன தவிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 58 பேர் செத்துருக்குறாங்க. அவ்வளோ இழப்புக்கு காரணமானவங்க இந்த கைதிகள். இவங்க சீமானுக்கு அப்ராணிகளாம். பாருங்க மக்களே. அது மாதிரி அபுதாயிரனுடைய மரணம், என்னுடைய அப்பா பாஷா அவர்களுடைய மரணம், அந்த உயிர் தியாகமெல்லாம் இதுக்கு பயன்படணும். மீதி இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்கிறதுக்கு பயன்படணும். துட்டி விசாரிக்க போன இடத்துல அங்கேயும் போய் இரு மக்கள் இடையில பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி தான் அங்கேயும் போய் பேசுகிறாரு. நீங்களே அந்த பேச்சை கேளுங்க. அதுவும் முக்கால்வாசி மோடி அரசு மேலே குற்றம் சொல்கிறாரு. நீங்களே கவனித்து கேளுங்க. இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு இது பொருந்தாதுன்னு ஒரு விதியை சேர்த்துடுறாங்க. சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அது பெருஞ்சிக்கலாக இருக்குது. அப்போ அந்த சட்டத்தையும் தகர்த்து நாங்கள் போகணும். இப்போ ஆளுநர் உங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு ஒரே கொள்கை நிலைப்பாடு தான். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது, சிந்திப்பது, அதை தவிர வேறு கொள்கை. இப்போ எங்ககிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா கையெழுத்ததை அப்புறம் பார்க்கலாம், தர அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆயிரும், என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு வழக்கு போடுவீங்களா? சரி, அந்த வழக்கை எதிர்கொண்டுட்டு போகிறோம், அவ்வளோதானே. கேட்டிங்களா மக்களே? சீமான் அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் நாடு, எவ்வளோ கேவலமாக போகுங்குது இந்த பேச்சிலேருந்தே நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிடலாம். அடுத்து தனியரசு என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கவனித்து கேளுங்க. அண்ணன் பாட்ஷா அவர் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து, குறிப்பாக அண்ணனுடைய இந்த உயிர் பிரிந்திருப்பது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக, ஒட்டுமொத்த நம்முடைய தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக அண்ணன் பாட்ஷா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும்
நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் நான் ஒரு ஆறுதலை பதிவு பண்ணியிருக்கோம். ஐயாவோட இறுதி ஊர்வலத்திலையும் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வருகிற பொழுதெல்லாம் தொடர்ந்து என்னோடு அன்பாக மிகுந்த நம்பிக்கையோடு அரசியல் சூழ்நிலைகள் குறித்து அலைபேசியில் உரையாடி நம்பிக்கை ஊட்டுகிற அண்ணன் பாட்சா அவர்கள். கேட்டிங்களா மக்களே ஆடியோவை? சீமான் அவர்கள் அப்பாங்கிறாரு, தனியரசு அண்ணங்கிறாங்க. எப்படி உறவு கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள். இது அந்த கோவை குண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. 250 பேருக்கு மேலே கை காலிலேருந்து கண்ணிலேருந்து பல சதைகள்லாம் பிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 58 பேர் செத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் குடும்பம் அவதைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த 300 குடும்பத்திலையும் சீமான் குடும்பமும் தனியரசு குடும்பமும் இருந்திருந்தா இப்படி போய் அண்ணன் உருவாடுவார்களா? இப்படி கேவலமான ஒரு செயலை செய்வார்களா? இதுதான் இவங்க கிட்ட நாடை கொடுத்தா நாடு சுடுவாட ஆகுமா ஆகாதா? மக்களை நீங்களே சொல்லுங்க தீர்ப்பு. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தம்பி ஆழ்வான். இந்து மக்களுக்கு ஆதரவு தரணும்னு நினச்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.